பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைனா என்ன? அது எப்படி கிறிஸ்துவில நிறைவேறிச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற பஸ்கா பண்டிகை அது நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறவும் பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு 430 இயர்ஸ் அவங்க அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ மோசஸ் அவங்கள அவங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக அனுப்பப்படுறாங்க. அவங்க பார்வோன் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. லைக் அவங்கள நீங்க விட்டுடுங்க. அவங்க கானான்ல போய் அவங்க கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. பார்வனுடைய இருதயம் கடினப்படும் போது கர்த்தர் அவங்கள ஒரு 10 வாதையினால வாதிக்கிறாங்க. மாறி மாறி அவங்களுடைய இருதயம் லகுவாகும். தென் அவங்க மறுபடியும் கடினப்பட்டு திருப்பி நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கடினமாக ட்ரீட் பண்றாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் பஸ்கா பண்டிகை லேவியாரகம் 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் மாதத்துல 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது. அந்த நாள்ல கர்த்தர் 10வது வாதையாக கொடுக்கப்பட ஒரு வாதை தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ள முதலாவது ஆண் குழந்தைய அடிக்கப்படுறது. அதாவது லைக் அவங்க இறந்துடுறாங்க. எப்படின்னா பஸ்கா பண்டிகையின் போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு பழுதற்ற ஒரு 1 இயர் ஏஜுக்குள்ள ஆட்டுக்குட்டிய அவங்க செலக்ட் பண்ணி அதுல எந்த ஒரு குறையுமே இல்லாத மாதிரி நல்ல முதிர்ச்சி அடைந்த ஆட்டுக்குட்டியாக கண்டுபிடிச்சு அதை அவங்க அடித்து அவங்களுடைய நிலைக்கால்கள்ல மேல அதை பூசணும். அப்படி பூசப்பட்ட ஒவ்வொரு வீட்லயும் உள்ள குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டாங்க அந்த ரத்தத்தின் மூலமாக. அதே மாதிரிதான் எப்படி அந்த பஸ்கா பண்டிகையின் போது அவங்க எப்படி அதை செஞ்சாங்களோ அது எப்படி புதிய ஏற்பாட்டுல எப்படி நிறைவேறிச்சு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியிலே மனுஷனாக வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த பஸ்கா பண்டிகையை நினைவு கூறும்படி எருசலேம்ல போய் அவங்க செலிப்ரேட் பண்றதுக்காக மரியாளும் யோசேப்பும் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அப்படிலாம் கூட்டிட்டு போகும்போது அவங்க 30 வயது ஆனதுக்கு அப்புறமாக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்ல ஒரு ஆண் மகனாக காணப்படுறாங்க. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பழுதுற்றதாக காணப்படணுமோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவானவர் எந்த ஒரு பழுதும் இல்லாத ஒரு ஆண்மகனாக காணப்படுறாங்க. அவங்க 33.5 வயதுல பஸ்கா பண்டிகையின் போது அடிக்கப்படுறாங்க. அதாவது ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களுக்காக எந்த ஒரு தவறுமே செய்யாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுறாங்க. அதுதான் பஸ்காவின் நிறைவேறுதலாய் காணப்படுகிறது. எப்படி பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டதோ, எந்த ஒரு பாவமே தெரியாத ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்தினதோ, அதே விதமாக பஸ்கா பண்டிகையின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மள அவருடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரிதான் அந்த பஸ்கா பண்டிகை இன்னும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க. இது இந்த வசனங்கள் எல்லாம் பைபிள்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே பாவத்துல தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டதின் காரணம் ஒரு ரத்தம் சிந்தப்படுதலின் மூலமாக அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அதே விதமாக நம்ம பாவத்துல அழிந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலேயே அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மள மீட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கர்த்தரை நினைத்து, ஏசப்பா எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீங்களா ராஜா அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்மளை விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறாங்க. அந்த பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எப்படி அவங்கள
பழைய ஏற்பாடுல அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்ததோ அதே வண்ணமாக நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளை கர்த்தர் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக நம்மளை பாதுகாத்திருக்காங்க. அந்த கர்த்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிடுவோமாக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.